What is knuckle joint? A joint connecting two parts of a mechanism in which a projection in one fits into a recess in the other. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், நக்கிள் ஜாயிண்ட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஓவராலாக அது பேர் வந்து சிங்கிள் ஐ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டை வந்து ஒன் ஐ எண்டுன்னு இதில் போட்டிருக்கு இந்த படத்தில். ஓகே, அப்படியே ரைட் சைடில் பாருங்கள், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, அது ஒரு கவ மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து ஃபோர்க் எண்டுன்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஃபோர்க் ஆர் ஃபோர்க் எண்டுங்கிறது அந்த எண்டை குறிக்குது, பட் அது பேர் வந்து ஃபோர்க். ஓகே, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து சிங்கிள் ஐ, ரைட் சைடில் இருக்கிறது வந்து டபுள் ஐ ஆர் ஃபோர்க் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டையும் வந்து இணைக்கிறது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கிள் பின், மேலே இருக்கக்கூடிய நக்கிள் பின். ஓகே, இந்த நக்கிள் பின்னை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிங்கிள் ஐயை வந்து சென்டராக உள்ளே தள்ளிட்டு அந்த மூணு ஹோலும் வந்து மெர்ஜ் ஆகும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நக்கிள் பின்னை உள்ளே இறக்குறோம். இறக்கிட்டு கீழே பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் காலர்னு ஒன்று இருக்குது. அந்த காலர் வந்து அதில் வந்து பின்னில் வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள், டேப்பர் பின் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணி ரெண்டு ராடை ஆர் சாஃப்டை வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதுதான் வந்து இந்த நக்கிள் ஜாயிண்ட்டோட நம்மளுக்கு யூஸ். நக்கிள் ஜாயிண்ட் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎஸ்ஜி டேட்டா புக், ஸ்டாண்டர்ட் டேட்டா புக் யூஸ் பண்ணுவோம். அதில் பேஜ் நம்பர் 7.139 நம்மளுக்கு இருக்குது. பேஜ் நம்பர் 7.139 பார்த்தீங்க அப்படின்னா அந்த நக்கிள் ஜாயிண்ட்டுக்கு தேவையான ஃபார்முலாஸ் வந்து நம்மளுக்கு அந்த பேஜில் இருக்கும். ஓகே, வந்து இந்த எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு தேர்டு ஸ்டெப் போகக்கூடிய ஃபார்முலா எல்லாமே இந்த பேஜிலே இருக்குது, பார்த்துக்குங்க. டிசைன் ஆஃப் நக்கிள் ஜாயிண்ட் இப்போ ஒரு பார்ட்டை பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் இப்போ மெயினான பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இந்த சிங்கிள் ஐயில் ஒரு ராடார் சாஃப்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டபுள் ஐ ஆர் ஃபோர்க் டெண்ட், ஒரு கவ மாதிரி இருக்கும் ஃபோர்க் அப்படிங்கிறது. ஃபோர்க் டெண்ட் ஆர் டபுள் ஐ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சிங்கிள் ஒரு இது மட்டும் இருக்கிறனால இது சிங்கிள் ஐ, இது ரெண்டு இருக்கிறனால டபுள் ஐன்னு சொல்கிறோம், ஆர் ஃபோர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், இந்த எண்டில் ஒரு சாஃப்ட்டு, இந்த எண்டில் ஒரு சாஃப்ட், ரெண்டு சாஃப்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே நக்கிள் ஜாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டி டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த டி ரெண்டும் டயமீட்டர். ஓகே, இது வந்து ராடுன்னு சொல்லலாம், சாஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து ஸ்லீவ் அண்ட் கார்டர் ஜாயிண்டில் பார்த்த மாதிரியே தான், சேம் அதே மாதிரி தான் இதுவும். அதோட பர்பஸும் என்ன, ரெண்டு ராடை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இதோட பர்பஸும் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு வந்து ரெண்டு ராடை வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த டை எப்படி கண்டுபிடிக்கிறோம், கன்சிடர் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகே, அடுத்து இது ரவுண்டாக இருக்கிறனால இங்கே ஏரியா ஆஃப் ராட் ஏஸ் ஈக்குவல் டு பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஓகே, ஸ்ட்ரெஸ் என்ன சொல்லியிருக்கேன், கன்சிடர் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகே, அடுத்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா, டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், ஏரியாவையும் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, சார் மாத்திரம் அப்படின்னா டயமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் டயமீட்டர் வந்து இந்த ஏரியா ஃபார்முலாவில் தான் இருக்குது, அது வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போய்க்கிறோம். அதுதான் அந்த அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நடந்திருக்கு. எப்பவுமே இன்டியூஸ்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சைடு வந்தால் அலோவபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு மாறும். அந்த அலோவபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்திலே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்டியூஸ்டு வந்து லெஃப்டில் இருந்தால் இன்டியூஸ்டு, அதே ரைட் சைடு வந்துச்சுன்னா ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. ஓகே, சரி, இப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பை டி ஸ்கொயர் பை 4 சப்ஸ்டியூட் பண்ணி டியை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல டி மட்டும் வைக்கிறீங்க. இந்த 4 வந்து அந்த சைடு போனால் மேலே மல்டிப்ளையில் வந்துடும். இந்த பை வந்து கீழே டிவைடில் வந்துடும். ஓகே, இந்த ஸ்கொயர் வந்து ரூட்டாக மாறிடும். therefore d is equal to root of p into 4 divided by allowable tensile stress into pi. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா, ஒரு சிங்கிள் ஐ எண்டில் இருக்கக்கூடிய ராடுக்கும் அதே மாதிரி ஃபோர்க் எண்டில் இருக்கக்கூடிய ராடோட டயமீட்டர் வந்து கண்டுபிடிக்க வரக்கூடிய ஸ்டெப் தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா,
ஒன்றும் இல்லை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏரியா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ரவுண்ட் ராடுக்கு அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு லோட் பை ஏரியா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு டியை ஒரு சைடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சது, டியோட ஃபார்முலா கிடைக்கும். செகண்டு டயமீட்டர் ஆஃப் நக்கிள் பின். ஓகே பாருங்கள், இந்த நக்கிள் பின்னுங்கிறது இதுதான். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே இப்போ இந்த சிங்கிள் ஐ அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு வந்து இந்த டபுள் ஐக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே இன்சர்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் சிங்கிள் ஐயும் டபுள் ஐயும், டபுள் ஐக்கு இன்னொரு பேர் ஃபோர்க்கு அப்படின்னு பேர், அது கவ மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகே அதனால் பேர் ஃபோர்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் ஐ எடுத்துகிட்டு வந்து டபுள் ஐக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மூணு ஹோலும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆன ஒட்டி இந்த நக்கிள் பின் என்ன பண்ணுவோம், உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த காலர் அதில் போட்டு இந்த ஒரு சின்ன பின் இருக்கும், அந்த இதில் ஒரு ஹோல் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த பின்னில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காலர் பின்னையும் உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 2 ராடை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம். 2 ராடை கனெக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த பின்னோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் ஐயும் டபுள் ஐயும் ஆர் ஃபோர்க்குன்னு சொல்லலாம். இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பின்னை யூஸ் பண்ணுறோம். அப்படி கனெக்ட் பண்ணி லோட் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும் இந்த பின்னுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 2 இடத்துல ஷியர் ஆக பார்க்கும். மேலே ஒரு இடம், கீழே ஒரு இடம். சரியா? 2 இடத்துல ஷியர் ஆக பார்க்கும். இப்போ பாருங்கள், ஒரு டயக்ராம் அதில் வந்து உங்களுக்கு காமிப்பேன். சரியா? அப்படி 2 இடத்துல ஷியர் ஆகும்போது நம்மளுக்கு அதான் பாருங்கள், கன்சிடர் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் பின். ஓகே டபுள் ஷியர். ஓகே டபுள் ஷியர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த பின் என்ன வரும், 2 இன்ட்டு டயமீட்டர் ஆஃப் பின் ஸ்கொயர் டிவைட் பை 4னு வரும். பாருங்கள், இப்போ ஒரு படம் அறுத்து வரும் பாருங்கள். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், ஏரியா ஆஃப் நக்கிள் பின் இன் டபுள் ஷியருங்கிறதுல இந்த பாருங்கள் 2 இடம் கட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே அதுதான் இந்த ஃபார்முலாஸ் வந்து 2 இன்ட்டு π/4 இன்ட்டு டிபி ஸ்கொயர்னு வருது. ஓகே பார்த்த மாதிரி பின்னில் 2 இடத்துல கட் ஆகும். இந்த மேலே இந்த ஒரு இடம், கீழே ஒரு இடம் கட் ஆகும். நம்மளுக்கு அதுதான் வந்து டபுள் ஷியருங்கிறோம். ஓகே இப்போ இந்த டிசைன் எப்படின்னு பார்க்கலாம். டயமீட்டர் ஆஃப் நக்கிள் பின் வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஏரியா ஆஃப் த பின், நக்கிள் பின். ஓகே அப்படிங்கும்போது பை டயமீட்டர் ஆஃப் பின் ஸ்கொயர் டிவைட் பை 4 தான். இந்த 2 எதுக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது டபுள் ஷியர். ஓகே எங்கே ஒரு நக்கிள் ஜாயிண்ட் ப்ராப்ளம்னு கேட்டானாவே ஏரியா கண்டுபிடிக்கும் போது இன்ட்டு 2 போடுறது மறந்துடக்கூடாது. ஓகே எங்கே வந்து நக்கிள் ஜாயிண்ட் ப்ராப்ளம் கேட்டாலும் நம்மளுக்கு வந்து அதில் வந்து பின்னோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கும் போது இந்த 2 போட ஏரியா கண்டுபிடிக்கும் போது 2 போடுறது மறந்துடக்கூடாது. அடுத்து ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. இப்போ என்ன பண்ணுறோம், ஏரியாவை லெஃப்ட்டில் கொண்டு போயிடுறோம். ஸ்ட்ரெஸ் ஷியர் இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த சைடு வரும்போது அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். ஓகே பாருங்கள், ஏரியா வந்து லெஃப்ட் கொண்டு போயிட்டேன், ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரைட் சைடு கொண்டு வந்துட்டேன், அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகே அந்த ஏரியாவில் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 2 இன்ட்டு பை டயமீட்டர் ஆஃப் பின் ஸ்கொயர் டிவைட் பை 4னு வந்துடும். லோட் பை அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே இப்போ என்ன பண்ணுறோம், டயமீட்டர் ஆஃப் பின் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதியாக தான் ஒரு சைடு கொண்டு போகிறோம். ஓகே பாருங்கள், ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த 4 வந்து எங்கே வந்துடும், மேலே வந்துடும். அப்புறம் இங்கே இன்ட்டில் இருக்கிறது எல்லாமே கீழே வந்துடும். 2 இன்ட்டு பை அப்படிங்கிறது எங்கே வந்துடும், டிவைடு கீழே 2 இன்ட்டு பை. சரி இந்த ஸ்கொயர் மறுபடியும் அந்த சைடு எடுத்துகிட்டு போனோமா என்னவா மாறும், ரூட்டாக மாறும். ஓகே தேர்ஃபோர் டயமீட்டர் ஆஃப் பின் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 4 டிவைடட் பை allowable shear stress into 2 into pi. ஓகே இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம். இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த மேலே இந்த 4ஐயும் 2ஐயும் கூட நம்ம என்ன பண்ணலாம், அடிக்கலாம். சரி மேலே 2ஐயும் அடித்தோம் அப்படின்னா ஃபார்முலா எப்படி மாறுங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த 2 அடிச்சிடலாம், இந்த 4ஐயும் அடிக்கலாம், இங்கே என்னவா மாறும், 2ஆக மாறும். ஓகே therefore diameter of pin is equal to knuckle pin, that is diameter of knuckle pin is equal to root of p into 2 divided by allowable shear stress into pi. ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், டயமீட்டர் ஆஃப் ராடு கண்டுபிடிச்சோம். அதில் p into 4னு வரும், இதில் என்ன வரும், p into பின்னுக்கு வந்து p into 2னு வரும். ஓகேவா
டிபி ஃபார்முலா பார்த்துட்டோம். இந்த டிபிக்கு இன்னொரு இது வந்து D1 நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிபி ஆர் D1. டிபினாலும் டயமீட்டர் ஆஃப் பின்னு தான், D1னாலும் டயமீட்டர் ஆஃப் பின்னு தான். இனிமேட்டு டிசைனில் வர இடத்தெல்லாம் நான் D1 தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சரியா? D1 ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டேட்டா புக்கில் வந்து பார்த்திங்கன்னா டயமீட்டர் ஆஃப் பின்னை வந்து D1 தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதனால் இந்த உங்களுக்கு புரியறதுக்கோசரம் இது டிபின்னு போட்டு சால்வ் பண்ணி காமிச்சேன். டயமீட்டர் ஆஃப் பின்னுங்கிறது அதுக்கு வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், D1ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, அது வந்து டயமீட்டர் ஆஃப் பின். சரிங்களா? D1 வர இடம் எல்லாமே அது என்ன அர்த்தம், டயமீட்டர் ஆஃப் பின்னுன்னு வச்சுக்கலாம். இல்லைனா இன்டர்னல் டயமீட்டர் ஆஃப் சிங்கிள் ஐ ஆர் டபுள் ஐ ஆனாலும் வச்சுக்கலாம் D1ங்கிறது. ஓகே, டிபி ஆர் D1 பாருங்கள் இந்த படத்தில் பின்னை வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D1 ஆர் டிபி. நம்ம வந்து டேட்டா புக்கில் D1ன்னு வச்சுக்கிறதுனால D1 தான் யூஸ் பண்ணுவோம். இது இன்சர்ட் பண்ணக்கூடிய சிங்கிள் ஐயோட ஹோலு டபுள் ஐயோட ஹோலும் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், D1ன்னு தான் சொல்லுவோம். இதோட டயமீட்டர் தான் அது இருக்கும். சரிங்களா? ஆஃப் நக்கிள் ஜாயிண்ட்டில் இப்போ செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டயமீட்டர் ஆஃப் நக்கிள் பின் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா வச்சு பார்த்தோம். அதே ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஎஸ்டி டேட்டா புக் 7.139 ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 7.139 இந்த டயமீட்டர் ஆஃப் நக்கிள் பின் கண்டுபிடிக்கிறது எதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டயமீட்டர் ஆஃப் ராட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச டயமீட்டர் ஆஃப் ராடுக்கு ஈக்குவலாகவே அப்படி என்ன பண்ணிக்கலாம், டயமீட்டர் ஆஃப் நக்கிள் பின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஓகே, மெயினாக வந்து டிசைன் ஃபுல்லாக எல்லா ஸ்டெப்பும் டிசைன் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த செகண்ட் ஸ்டெப்பு இது மூலிமாவும் எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? D = D1 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஷார்ட்டாக அந்த ஸ்டெப்பு முடியும். ஓகே, செகண்ட் ஸ்டெப்பு வந்து நம்ம ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச டயமீட்டர் ஆஃப் ராட் எவ்வளவோ அதே வந்து டயமீட்டர் ஆஃப் நக்கிள் பின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்டி டேட்டா புக்கில் 7.139 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ஃபுல் டிசைன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எடுத்துக்கங்க. நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து நக்கிள் பின் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ப்ராப்ளம் 10 மார்க்கு அதில் கேட்பாங்க. அதில் வந்து ஃபுல் டிசைன் வராது, பர்டிகுலராக அந்த பின்னோட டயமீட்டர் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் ப்ரீவியஸாக பார்த்து அந்த ஃபார்முலாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் டிசைன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இது வச்சு போட்டுக்குங்க. ஓகே, இந்த 6ன்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இது சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன வருதோ அதே வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டி டேட்டா புக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா ஆத்தருமே இப்படி தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆனால் அந்த 10 மார்க் 5 மார்க் ப்ராப்ளத்தில் வந்து நம்ம பின்னை பற்றி நம்ம பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு டிசைனில் கொடுத்துருக்கூட அந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்லேயே இன்னொரு இது டேட்டா புக் வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு டயமீட்டர் ஆஃப் நக்கிள் பின் D1 அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டயமீட்டர் ஆஃப் ராட் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச டயமீட்டர் ஆஃப் ராடோட டயமீட்டர் இந்த D1க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பிஎஸ்டி டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.139 கொடுத்துருக்கு. ஓகே, இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு இந்த மாதிரியும் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள், பிஎஸ்டி டேட்டா புக்கில் 7.139 D = D1 அப்படிங்கிற நம்மளுக்கு கண்டிஷன் இருக்குது. ஓகே, டிங்கிறது என்ன, டயமீட்டர் ஆஃப் த ராடு, D1ங்கிறது டயமீட்டர் ஆஃப் நக்கிள் பின். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் கண்டுபிடிச்ச டயமீட்டர் ஆஃப் ராட் என்ன வேல்யூ அதே நீங்கள் நக்கிள் பின்னுக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக இல்லையான்னு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்து செக்கிங் பண்ணணும். செக்கிங் ஆஃப் டபுள் ஷியர். ஓகே, இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் = லோட் பை ஷியர் ஏரியா. ஓகே, பின்னோட ஷியர் ஏரியா. ஓகே, therefore induced shear stress = load divided by shear area. பின்னில் வந்து டபுள் ஷியர் அப்படிங்கிறனால 2 போட்டுக்கணும். பை D1² / 4. ஓகே, நான் என்ன சொல்லிட்டேன், டேட்டா புக்கில் வந்து நக்கிள் பின்னோட டைமென்ஷன் D1 தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் டிபிக்கு பதில் நான் என்னென்னு போட்டுக்கிட்டேன், D1² அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஓகே, therefore பை D1² / 4. இப்போ இதில் நீங்கள் வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, லோடு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இந்த D1 வேல்யூ, டிக்கு என்ன வேல்யூ அதான் D1 எடுத்துக்குவீங்க. அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணணும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி வர வேல்யூ இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் இஸ் சேஃப். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ், அந்த வேல்யூ ப்ராப்ளத்தில் ஒரு அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க.
அதோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எது கம்மியாக இருக்கணும், அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டிசைன் இஸ் சேஃப். ஓகேவா? டிசைனில் தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப். ஓகே, பிஎஸ்ஜி டேட்டா புக்கில் வந்து பேஜ் நம்பர் கொடுத்துருப்போம் பாருங்கள். அதுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டேபிளேஷன் கிடைக்கும். இதில் வந்து D1 என்ன, Dனா என்ன, D2 என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த டேபிளில் இருக்கும். சரியா? இப்போ வந்து D1னா டயமீட்டர் ஆஃப் த பின் வந்து பார்த்திங்கன்னா டயமீட்டர் ஆஃப் த ராடுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்து D2 அவுட்டர் டயமீட்டர் ஆஃப் த ஐ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கும். D3 டயமீட்டர் ஆஃப் பின் ஹெட் அதோட ஃபார்முலா எப்படிங்கிறது லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள். T அப்படிங்கிறது திக்னஸ் ஆஃப் த ஐயோட திக்னஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது இந்த டேபிள்லேயே இருக்குது. T1ங்கிறது திக்னஸ் ஆஃப் த ஃபோர்க்கு, அந்த திக்னஸும் வந்து என்னங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த டேபிளில் ஃபார்முலா இருக்குது. திக்னஸ் ஆஃப் பின் ஹெட் T2 அதுக்கும் வந்து ஃபார்முலா நம்மளுக்கு இந்த டேபிள்லேயே இருக்குது. ஓகேங்களா? இந்த Tனா என்ன, T1னா என்ன, D1 D2 எல்லாமே பாருங்கள் அடுத்த வீடியோவில் கரெக்டாக அந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தெளிவாக கவனிச்சிக்கிங்க. தேர்டு ஸ்டெப்பு இதுதான் கண்டுபிடிக்கணும். இந்த டேபிளில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த D2 கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இனிமேட்டு நம்மளுக்கு எல்லா ஃபார்முலாவும் டேட்டா புக்லேயும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த D2ங்கிறது இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது இந்த இது காமிக்கிறேன். ஓகே, இந்த ஐனாலும் சரி, சிங்கிள் ஐனாலும் சரி, இல்லை டபுள் ஐ ஆர் ஃபோர்க்குனாலும் சரி, இன்னர் டயமீட்டர் இது 3 ப்ளஸ்ஸு இந்த பின்னோட டயமீட்டர் இது 4 1 நல்லா புரிஞ்சுங்க. சிங்கிள் ஐயோட இந்த ஹோலோட டயமீட்டர், இந்த டபுள் ஐயில் இருக்கக்கூடிய இந்த 2 டயமீட்டர் ஹோலோட டயமீட்டர் ப்ளஸ்ஸு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடிய பின்னோட டயமீட்டர் இந்த 1 2 3 4 இது 4மே ஒரே டயமீட்டர். ஓகே, தட் இஸ் D1. ஓகே, D1ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிபிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம். டிபி அப்படிங்கிறது வந்து பின் டயமீட்டர். ஓகே, பின் டயமீட்டர்னு பார்த்தோம். அந்த பின் டயமீட்டர் தான் அந்த டயமீட்டருக்கு இந்த D1 டயமீட்டர் ஈக்குவல். சரியா? அந்த பின் டயமீட்டருக்கு D1 ஈக்குவல். ஓகே, அப்படிங்கும்போது பின் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு D1 இன்டர்னல் டயமீட்டர் ஆஃப் என்னது நம்மளுக்கு பாருங்கள். பின் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் டயமீட்டர் ஆஃப் நம்மளுக்கு அது என்னது ஐ. ஓகே, சிங்கிள் ஐ. இல்லை அப்படின்னா இன்டர்னல் டயமீட்டர் ஆஃப் டபுள் ஐயில் இருக்கக்கூடிய இன்டர்னல் டயமீட்டரும் ஆர் ஃபோர்க்கில் இருக்கக்கூடிய இன்டர்னல் டயமீட்டரும் சிங்கிள் ஐயில் இருக்கக்கூடிய இன்டர்னல் டயமீட்டரும் எல்லாமே சேமு. ஓகே, எதுக்கு சேமு? இந்த டயமீட்டர் ஆஃப் பின்னுக்கு சேமு. அதனால தான் டயமீட்டர் ஆஃப் பின் இஸ் ஈக்குவல் டு D1 அப்படிங்கிறது போட்டிருக்கேன். சரி, இப்போ D1 தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் டயமீட்டர் ஆஃப் பின் தான் செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் D1க்கு வந்து என்ன சொல்கிறோம்? டிபி ஈக்குவல் டு D1 சொல்லிடலாம். ஓகே, அடுத்து பாருங்கள் அவுட்டர் டயமீட்டர். இந்த சிங்கிள் ஐயில் இருக்கக்கூடிய அவுட்டர் டயமீட்டர் தட் இஸ் D2. ஓகே, அவுட்டர் டயமீட்டர் அதே மாதிரி இந்த டபுள் ஐயில் இருக்கக்கூடிய அவுட்டர் டயமீட்டர் D2. இது கண்டுபிடிக்க தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, டேட்டா புக்லேயே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபார்முலா இருக்குது. சரி, ஃபார்முலா D2 ஈக்குவல் டு 2 into D. நெக்ஸ்ட் ஒன் டயமீட்டர் ஆஃப் பின் ஹெட், அது வந்து D3ன்னு சொல்லுவோம். அந்த டயக்ராமில் பாருங்கள். நக்கிள் பின்னோட ஹெட்டில் வந்து நம்மளுக்கு ஹெட் வந்து எப்பவுமே கொஞ்சம் டயமீட்டர் பெருசாக இருக்கும். நக்கிள் பின் டயமீட்டரோட ஹெட்டு வந்து பெருசாக இருக்கும். தட் இஸ் D3. இப்போ D3 வந்து நம்ம கண்டுபிடிக்க டேட்டா புக்லேயே நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? அந்த D3யோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 1.5D. ஓகே, பாருங்கள் இந்த சிங்கிள் ஐங்கிறது இதுதான். ஓகே, இப்போ இதில் ஒரு திக்னஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த மேலேருந்து இந்த கீழே வரலும் இது வந்து என்னன்னு சொல்கிறோம், திக்னஸ் T அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? திக்னஸ் T. ஓகே, பாருங்கள் இந்த மேலேருந்து கீழே வரலும் உள்ள திக்னஸ் அதுதான் திக்னஸ் ஆஃப் சிங்கிள் ஐன்னு இருக்கும். நம்ம டேட்டா புக்கில் ஃபார்முலா அதில் வந்து இருக்குது. ஓகே, அந்த திக்னஸ் ஆஃப் ஐக்கு ஃபார்முலா டேட்டா புக்கில் இருக்குது. புரியுதா?
திக்னஸ் ஆஃப் சிங்கிள் ஐ T is equal to 1.25 into Dங்கிறது diameter of rod. ஓகேவா? பாருங்கள், அடுத்து திக்னஸ் ஆஃப் ஃபோர்க் ஆர் டபுள் ஐ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபோர்க்குங்கிறது பாருங்கள் மேலேயும் கீழேயும் வந்து இருக்கக்கூடியது தான். அப்படியே ஒரு கவ மாதிரி இப்படி இருக்கும் ஷேப்பு. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ். ஓகே, இப்போ இதிலிருந்து கீழே வரலாம், இதுதான் வந்து இதோட திக்னஸ். ஓகே, மேபி T1 வச்சுக்கலாம். ஓகே, இதை வந்து நம்மளுக்கு T1 வச்சுக்கலாம். அதே அளவு தான் கீழேயும். ஓகே, இங்கேருந்து இது வரலாம், இதோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே அளவு தான் வந்து நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறோம், T1 திக்னஸ் ஆஃப் ஃபோர்க்கு ஆர் திக்னஸ் ஆஃப் டபுள் ஐ. ஓகே, திக்னஸ் ஆஃப் டபுள் ஐன்னு சொல்லலாம், இல்லைனா திக்னஸ் ஆஃப் ஃபோர்க் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் T1 இந்த திக்னஸ். ஓகே, therefore thickness of fork or double I T1 is equal to 0.75 into D. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் த பின் ஹெட். ஓகே, T2 கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நக்கிள் பின்னு வந்து பார்த்திங்கன்னா டிபின்னு சொல்லுவோம், அதோட டயமீட்ரு. ஓகே, அதோட பாருங்கள், இதுதான் நக்கிள் பின்னோட ஹெட்டு, அதை வந்து D3ன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து இந்த நக்கிள் பின் ஹெட்டோட திக்னஸ். ஓகே, இந்த மேலேருந்து கீழே வரலாம். ஓகே, இந்த திக்னஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது டேட்டா புக்கில் ஃபார்முலா இருக்குது. இந்த T2 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இந்த நக்கிள் பின் ஹெட்டோட ஓகே திக்னஸை குறிக்குது. சரியா? அது கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? நக்கிள் பின் ஹெட்டு திக்னஸ் T2 is equal to 0.5 into D. அதுதான் அதுக்கு ஃபார்முலா. ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செக்கிங் ஆன் சிங்கிள் ஐ. ஓகே, சிங்கிள் ஐயில் வந்து 3 ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம கண்டுபிடிச்ச டேட்டாலாம் கரெக்டானு சொல்லி 3 ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் செக்கிங். ஓகே, பாருங்கள், இது ஒரு சிங்கிள் ஐ. இந்த சிங்கிள் ஐயில் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு திக்னஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய டயமீட்டர் தட் இஸ் D1. ஓகே, வெளியே இருக்கக்கூடிய டயமீட்டர் D2. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஏரியா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வரும். ஃபஸ்ட்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஏரியா, அவுட்டர் டயமீட்டர் மைனஸ் இன்னர் டயமீட்டர் இன்ட்டு திக்னஸ். இதுதான் வந்து ஆக்சுவலாக டென்சைல் ஏரியா. டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகக்கூடிய ஏரியா ஐயில். நல்லா பார்த்துங்க, சிங்கிள் ஐயில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து செக் பண்ணுறோம். அதனால் இந்த சிங்கிள் ஐயோட டைமென்ஷன்ஸ் வச்சு நம்ம ஏரியா வந்து எழுதிக்கிறோம். D2 மைனஸ் D1 இன்ட்டு திக்னஸ், இதுதான் டென்சைல் ஏரியா. தர்ஃபோர் டென்சைல் ஸ்ட்ரெஸ் செக் பண்ணுறதுனால டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை டென்சைல் ஏரியா. ஓகே, டென்சைல் ஏரியா நம்ம என்னன்னு தெரியும், லோட் பை டென்சைல் ஏரியா போட்டு வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்ச T2 D1 திக்னஸ் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டியூஸ்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியாக வந்துச்சுன்னா, இந்த கண்டிஷனில் வந்துச்சுன்னா டிசைன் இஸ் சேஃப். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு நீங்கள் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு வந்து செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா செக்கிங் ஆஃப் சியர் ஸ்ட்ரெஸ் ஆன் single eye. Checking on shear stress on single eye. Therefore shear area formula என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா D2 minus D1 into T. ஓகே, சிங்கிள் ஐயில் D2 minus D1 into T அப்படிங்கிறது அதோட ஃபார்முலா. Therefore shear stress is equal to load by shear area. shear area வந்து நம்மளுக்கு தெரியும் D2 minus D1 into Tங்கிறது. இப்போ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்டியூஸ்டு சியர் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு டிசைன் இஸ் சேஃப். ஓகே, டிசைன் இஸ் சேஃப். இதுதான் வந்து செகண்ட் சிங்கிள் ஐயோட செகண்ட் செக்கிங். அப்புறம் சிங்கிள் ஐயோட தேர்டு ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ். க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் செக்கிங் அப்படிங்கும்போது க்ரஷிங் ஏரியா அப்படிங்கிறது D1 into T. எப்படி சார் க்ரஷிங் ஏரியா கண்டுபிடிப்போம்? பாருங்கள், இந்த பின் இன்சர்ட் பண்ணும்போது இந்த பின்னோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து எங்கே டச் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐயோட இன்னர் சர்ஃபேஸில் டச் ஆகும். அப்படின்னா எந்த அளவு டச் ஆகும்? அந்த D1 இந்த திக்னஸ் அளவுக்கு உள்ள டச் ஆகும். அதனால் அது ஏரியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது
d1 into t. ஓகே, பின்னும் இந்த ஐயோட உள்ளே இருக்கக்கூடிய ஹோலும் டச் ஆகக்கூடிய இடம், அந்த ஏரியா தான் வந்து நம்மளுக்கு crushing ஏரியா d1 into t. ஓகே, therefore crushing stress is equal to load by crushing area. Therefore crushing stress is equal to ஏரியாவோட வேல்யூ d1 into tன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதில் வேல்யூ d1 t வேல்யூ லோடு வேல்யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ், இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அலவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியாக வந்துச்சு அப்படின்னா டிசைன் இஸ் சேஃப். ஓகே, இந்த 3 ஸ்ட்ரெஸ், க்ரஷிங், ஷியர், டென்சைல், இந்த 3 ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? இந்த சிங்கிள் ஐக்கு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, எது கண்டுபிடிக்கிறோம்? செக்கிங் பண்ணுறோம். நம்ம கண்டுபிடிச்ச டேட்டாஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் 4th ஸ்டெப். அடுத்து 5th ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா செக்கிங் ஆன் ஃபோர்க்கு, இல்லைனா ஃபோர்க் எண்டு, இல்லைனா டபுள் ஐ, இல்லை டபுள் ஐ எண்டு, எப்படி ஒன்றா சொல்லலாம். ஓகே, இப்போ எது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், ஃபோர்க்குங்கிறது இதுதான், ஆர் டபுள் ஐ. பாருங்கள், இதில் வந்து சிங்கிள் ஐ ஒரு ஐ தான் இருக்கும், இதில் வந்து டபுள் ஐ இருக்கும். அப்படிங்கும்போது ஏரியா கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு சிங்கிள் ஐயில் பார்த்த மாதிரி ஏரியாவில் எல்லாமே 2 வரும். மேலே ஒரு ஐ இதே மாதிரியே வரனால இன்ட்டு 2 வரும். அந்த ஏரியாவை வந்து பார்க்கும்போது அப்படி புரிஞ்சு படிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஏரியா எழுதும் போது எக்ஸாமில் ஈஸியாக எழுதலாம். ஓகே, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம செக் பண்ண போகிறது வந்து இந்த ஃபோர்க்கு. ஓகே, ஃபோர்க் எண்டு ஆர் ஃபோர்க்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா டபுள் ஐன்னு சொல்லலாம், இல்லை டபுள் ஐ எண்டுன்னு சொல்லலாம், எப்படின்னா சொல்லலாம். ஓகே, இப்போ இதுக்கு எப்படி நம்ம செக்கிங் வந்து 3 ஸ்ட்ரெஸ் வந்து செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஏரியா, டென்சைல் ஏரியா எப்படி எழுதுகிறோம்? ஓகே, இந்த ஐயில் வந்து பார்த்திங்கன்னா d2 மைனஸ் d1, உள்ளே இருக்கிறது வந்து ஆக்சுவலாக d1. ஓகே, d2 மைனஸ் இந்த உள்ள இன்னர் டயமீட்டர் d1. ஓகே, இன்ட்டு 2 எதுக்கு சார் போடுறோம் இங்கே ஏரியாவில் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், ஃபோர்க்கு பொறுத்தவரை மேலே ஒன்று இருக்குது, அதே மாதிரி கீழே ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஏரியா என்னவோ அதே தான் கீழேயும், அதனால் என்ன போடுறோம் இங்கே இன்ட்டு 2 போடுறோம். இன்ட்டு t1 அப்படிங்கிறது பாருங்கள் திக்னஸ். ஓகே, இன்ட்டு திக்னஸ். ஓகே, மேலே இந்த திக்னஸ், இந்த திக்னஸ், அதனால் இந்த 2 வந்து காமனாக இந்த டயமீட்டருக்கும் பொருந்தும், இந்த திக்னஸ்க்கும் பொருந்தும் 2. ஓகே, சரி. இப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை டென்சைல் ஏரியா, லோட் பை இந்த ஏரியா, டென்சைல் ஏரியா ஃபார்முலா இதில் கீழே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். வர வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டியூஸ்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து லெஸ் தென் அலோவபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும். அப்படின்னா டிசைன் இஸ் சேஃப். ஓகே, அது என்ன சார் அலோவபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால் ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்போம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ, நம்ம கண்டுபிடிச்ச d2, d1, t1 திக்னஸ் ஆஃப் இந்த ஃபோர்க்கு, இந்த வேல்யூ எல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் கண்டுபிடிப்போம். வேல்யூ வந்து நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குற வேல்யூட கம்மியாக இருந்துச்சுன்னா டிசைன் வந்து சேஃபு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்கிங்கில் ஃபோர்க் ஆர் டபுள் ஐயில் வந்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் வந்து சியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. சிங்கிள் ஐனாலும் சரி, டபுள் ஐனாலும் சரி, டென்சைல் ஏரியாவும் ஓகே சியர் ஏரியாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டென்சைல் ஏரியாவும் சியர் ஏரியாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இது டபுள் ஐ ஆர் ஃபோர்க்குங்கும் போது இந்த அவுட்டர் டயமீட்டர் d2 மைனஸ் இன்னர் டயமீட்டர் d1, இந்த வேல்யூ இன்ட்டு இந்த t1 திக்னஸ் வந்து இது ஒரு ஏரியா. அதே மாதிரி கீழே ஒரு ஏரியா இருக்கனால இன்ட்டு 2 போடுவோம். ஓகே, பாருங்கள், d2 மைனஸ் d1 இன்ட்டு t1 அப்படின்னு வந்து ஆக்சுவல் ஏரியா, இந்த சிங்கிள் போர்ஷனுக்கு அந்த ஏரியா. பட் வந்து இங்கே 2 வரனால அந்த 2 இன்ட்டு 2 வந்து இங்கே வரும். ஓகே, 2 வரனால நம்மளுக்கு என்ன வருது? இன்ட்டு 2. சரியா? therefore shear stress is equal, induced shear stress is equal to load by shear area. therefore induced shear stress is equal to load by அந்த ஏரியாவோட ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோமா வரக்கூடிய இன்டியூஸ்டு shear stress வேல்யூ வந்து நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா டிசைன் இஸ் சேஃப். ஓகே, அடுத்து 3rd ஸ்டெப், க்ரஷிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரஷிங் ஏரியா எப்படி சார் கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பின்னு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது இந்த பின்னு வந்து
இந்த பகுதியில் எங்கே படும், இந்த T1ங்கிற திக்னஸ் அளவுக்கு இந்த டயமீட்டர் ஆஃப் பின் வந்து படும். ஓகே, அதனால் நம்மளுக்கு D1 இன்ட்டு T1 ஆக்சுவலாக ஒரு ஐயோட ஃபார்முலா D1 இன்ட்டு T1. இந்த 2 எதுக்கு சார் இங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது கீழே இன்னொரு ஐ, கீழே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, இன்னொரு ஐ இருக்குது, டபுள் ஐ இருக்கனால நம்மளுக்கு இன்ட்டு 2 வருது. சரியா, இன்ட்டு 2 வருது. இதுதான் க்ரஷிங் ஏரியா. தேர்ஃபோர் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை க்ரஷிங் ஏரியா. க்ரஷிங் ஏரியாவோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, வரக்கூடிய வேல்யூ இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் லெஃப்ட்டில் எப்பயுமே இருந்தால் அது பேர் இன்டியூஸ்டு. ஓகே, அந்த இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் வந்து வரக்கூடிய வேல்யூ இங்கே கிடைக்கும். லோடு டிவைட் பை D1 இன்ட்டு 2 இன்ட்டு T1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூவோட கம்மியாக வரணும். ஓகே, அப்படி வந்துச்சுன்னா டிசைன் இஸ் சேஃப். ஓகே, இந்த 5 ஸ்டெப்பு தான் நம்மளுக்கு டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் knuckle joint. Okay.